வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா ஐஎஃப்பி வாஷிங் மிஷின். இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அதை எப்படி சரி பண்ணுறது, அதுக்கான என்னென்ன சொல்யூஷன், எப்படி செக் பண்ணுறதுங்கிற கம்ப்ளீட் ஒரு வீடியோ தான் இது. ஒரு பெரிய வீடியோ தான். இதை பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், இதில் வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து வாட்டர் லெவலில் வந்து பிரச்சனை இருக்குது. இப்போ நான் ஆன் பண்ணியிருக்கேன், தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. தண்ணி நல்லா ஃபாஸ்ட்டாக தான் வருது. ஐஎஃப்பியில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் கட்டாயி ஒரு 2 தடவை 3 தடவை, அதுக்கப்புறம் கண்டினியூவாக தண்ணி வரும். தண்ணியெல்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாக வருது, நல்லா வருது. இங்கே என்ன ஆகுதுன்னா, இப்போ நான் 30 மினிட்ஸ் வச்சுருக்கேன். டைம் லெஃப்ட்டு ஆகவே மாட்டேங்குது. டைம் லெஃப்ட்டும் ஆகலை. அதேமாதிரி தண்ணி வந்து ஃபில் ஆகிட்டே இருக்குது. ஓவர்ஃப்ளை தண்ணி போயிட்டே இருக்குது. தண்ணி எவ்வளோ ஃபில் ஆனாலும் வந்து இது வாஷ் வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ப்ரோக்ராம் வாஷ் வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஆனால் எரரும் வரல. பார்த்திங்கன்னா எரர் வரல, வாஷும் ஸ்டார்ட் ஆகலை. இப்படியே இருக்குது. டைம் லெஃப்ட்டு ஆகவே இல்லை. பாருங்கள், வாட்டர் லெவல் கம்மி பண்ணி வச்சாலும் சுத்தமாக ஆகலை. 26 இப்போ பாருங்கள், வாட்டர் லெவல் கம்மி பண்ணி ஆட்டோமேட்டிக்காக 26 கொண்டு வந்திருக்கேன். அப்போயுமே ஆகலை. தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்குது, ஸ்டார்ட்டே ஆகலை. ஆக்சுவலாக இது பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் சென்சாரோட இது வந்து இஷ்யூ. அது ஃபீட்பேக் கொடுக்கல. அதனால் வந்து ஃபீட்பேக் தண்ணி இல்லாத மாதிரியே ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகாது. ஒன்ஸ் தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஒர்க் ஆகும். அப்புறம் அது கரெக்டாக அந்த டைமிங் வந்தோன்னா ட்ரைன் பண்ணிவிட்டு மறுபடியும் அது தண்ணி லெவல் எப்போல்லாம் அந்த இது வருதோ அந்த லெவல் வரும்போது அது ஸ்டாப் பண்ணுறது அதோட வேலை. அது வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. அதனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுது. தண்ணி நல்லா ஃபாஸ்ட்டாக வருது, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு டைம் லெஃப்ட் ஆகும். வெயிட் ஏற உங்களுக்கு வந்து டைம் லெஃப்ட் ஆகும். அதை பற்றி எப்படி என்னங்கிறத பற்றி தான் கம்ப்ளீட்டாக நான் இப்போ சொல்லியிருப்பேன். இப்போ பாருங்கள், பார்க்கலாம். இங்கே பாருங்கள், டப்பில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. டப்பில் பாதிக்கு மேலே தண்ணி இருக்குது, இருந்தாலும் ஆனால் ஸ்டார்ட்டே ஆகலை. இங்கே பாருங்கள், உள்ளே தெரியுது பாருங்கள், பிளாக் கலரில் அதை வாட்டர் டப்பில். இங்கே பாருங்கள், இப்போ 26 டைம் லிஃப்ட் ஆகவே இல்லை. தண்ணி எந்தளவுக்கு பாருங்கள், பாதிக்கு மேலே ஃபில் ஆகிட்டே இருக்குது, ஆனாலும் ஆன் ஆகவே இல்லை, ஓடிக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு வாட்டர் லெவல் சென்சார் தான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. எப்படி அதை 1 by 1 செக் பண்ணுறது, எப்படி என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் அந்த வாட்டர் லெவல் சென்சாரு. பாருங்கள், ப்ரெஷர் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க வாட்டர் லெவல் சென்சாரு. ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணும்போது அதில் இருக்கிற டியூப்லேருந்து நீங்கள் வந்து ப்ரெஷர் உள்ளேருந்து வருதான்னு பார்த்துட்டு ஊதி பார்த்தீங்கன்னா பாருங்கள், பபுள்ஸ் வருது பாருங்கள். அந்த பைப்பில் ஏதாவது அழுக்கு போய் அடைச்சிருந்தாலோ அந்த பைப்பு அந்த இதில் எப்படின்னா, இந்த வாட்டர் ஃபில் ஆகி அதுலேருந்து ஒரு ஏர் மூலியமாக தான், அந்த ப்ரெஷர் மூலியமாக தான் இது ஒர்க் ஆகும். அதனால் இதை ப்ரெஷர் சுவிட்சுன்னு கூட சொல்லுவாங்க. ப்ரெஷரில் ஆப்ரேட் ஆகிறதுனால. அதை நான் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு உங்களுக்கு நான் ப்ரெஷர் சுவிட்சை ஓப்பன் பண்ணி இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். அதையும் பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே தெரியுது. இங்கே பாருங்கள், ஸ்பின் போட்டிருக்கேன், ஆனால் தண்ணி ட்ரெயினே ஆகலை, ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், தண்ணி இல்லைன்னே நினச்சிக்கிட்டு இருக்காது. தண்ணி இருந்தாலும் இல்லைன்னு தான் அது வந்து ஃபீட்பேக் கொடுக்குது. அதனால தான் இந்த மாதிரி எரரு ஒர்க் ஆகுது. இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே இப்போ நான் அதை எடுத்து செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து அடியில் கழட்டிடுறேன். அடியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த சின்ன டியூப் ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, வாட்டர் லெவலில் சென்சார்லேருந்து போகிற டியூப்பு. அந்த டியூப்லேயும் எதுவும் பிளாக் இருக்கா என்னென்னு பார்த்துங்க. நீங்கள் ஊதி பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பபுள் ரிட்டன் ஆனிச்சுன்னா உங்களுக்கு வந்து ஊதுனா இது வந்து ஏர் ஃப்ரீயாக போகும். இல்லை பபுள் வந்ததுனால தண்ணி இருந்ததுன்னா பபுள் வரும், இல்லைன்னா ஃப்ரீயாக போகும். இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம். இல்லை பிளாக்கேஜ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா சரியாயிடும். ஏன்னா அதுலேருந்து ஏர் வந்து வரணும், ரிட்டன் ஏர். இங்கே பாருங்கள், இதான் சென்சாரு. ஃபுல்லாக கழட்டி எடுத்துட்டேன். இது இப்போ வந்து சென்சாரை வந்து ஃபுல்லாக நான் இப்போ ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குது, என்ன ஆப்ரேட் ஆகுது என்னென்னு உங்களுக்கு நான் இப்போ செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், மேனுவலாக இப்போ வந்து சென்சாரை செக் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். சென்சாரை கனெக்ட் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஊதுனீங்கன்னா
பாருங்கள், இது வந்து ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா, பெல்லோவுக்கு ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஆப்ரேட் ஆகும். ஆப்ரேட் ஆகும்போது வந்து வாஷ் ஓடும் உங்களுக்கு. இது நீங்கள் வந்து செக் பண்ணலாம், ப்ரெஷர் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நீங்கள் வந்து ப்ரெஷர் லைட்டாக கொடுத்து கூட செக் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் மேனுவலாக செக் பண்ணிவிட்டு கூட இது பண்ணலாம். செக் பண்ணாலும் எனக்கு வந்து அது ஆப்ரேட்டே ஆகலை. அதனால் உள்ளே வந்து நல்லா ஓடிட்டு இருந்தது தான், திடீர்னு ஆப்ரேட் ஆகலை, இந்த மாதிரி ஆகிடுச்சு. சரி, பிரித்து என்ன எப்படி இருக்குது என்னென்னு பார்ப்போம். நீங்கள் பாருங்கள், சென்சாரை கழட்டிட்டிங்கன்னா இந்த எரர் தான் வரும். சென்சார் ஆக்சுவலாக ஃபுல்லாக ஃபெயிலியர் ஆகிடுச்சு, சென்சார் வந்து ஷார்ட் ஆகிடுச்சு, ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா PR5 இந்த மாதிரி எரர் வரும். P5ன்னு வரும், இல்லை PR5ன்னு வரும். சில மாடலில் 2 டிஜிட் டிஸ்பிளேனா P5ன்னு வரும், ப்ரெஷர் சுவிட்ச் சென்சார் எரரு. PR5னாலும் வந்து ப்ரெஷர் சுவிட்ச் சென்சார் எரர் தான். இது வந்து ப்ரெஷர் சுவிட்ச் ஓப்பன் ஆனாலோ இல்லை ஷார்ட் ஆனாலோ தான் காட்டும். மால் ஃபங்க்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எதுவுமே காட்டாது. இந்த மாதிரி ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஆனால் வந்து ஒழுங்காக தண்ணி லெவல் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணாது. நீங்கள் வைக்கிற லெவல் எடுக்காது. ஒன்று தண்ணி அதிகமாக இருக்கும், இல்லை கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படின்னு. இங்கே 2 ஸ்க்ரூ இருந்தது, அந்த 2 ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு கொஞ்சம் பொறுமையாக கழட்டுங்க, ரொம்ப அவசரப்படாதீங்க. இங்கே பாருங்கள், ரிமூவ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பாருங்கள், காயில் இருக்குது பாருங்கள் உள்ளே. இதுதான் அந்த பெல்லோ செட்டை கழட்டிடாதீங்க. பெல்லோ செட்டை கழட்டிங்கன்னா திருப்பி மாட்ட முடியாது, ரொம்ப கஷ்டம். உள்ளே வந்து ஒரு மேக்னெட் வச்சுருக்காங்க பாருங்கள். இது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் வாயை வச்சு ப்ரெஷர் கொடுக்குறேன். ப்ரெஷர் கொடுத்தா எப்படி பெல்லோ ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். அங்கே பாருங்கள், நான் ஊதுறேன். ஊத எப்படி பெல்லோ ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். உள்ள டப்பில் வாட்டர் ஃபில்லாக வந்து இதில் மூலிமா அந்த ஏரோட ப்ரெஷரில் வந்து அந்த மேக்னெட் வந்து மேலே ரைஸ் ஆகும். அந்த ரைஸ் ஆகிறது வந்து அந்த காயிலில் படும்போது அதில் வர்ற அந்த ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டிஃப்ரென்ஸ் தான் வந்து நமக்கு வந்து வாட்டர் லெவலில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், இதுக்கு அதுக்குள்ளே ஸ்ப்ரிங்கு மறக்காமல் அந்த ஸ்ப்ரிங்கையும் போட்டுருங்க. அந்த ஸ்ப்ரிங் டென்ஷன் ரொம்ப முக்கியம். பாருங்கள், இதுதான் அது. இந்த காயில் இருக்குது பாருங்கள், இந்த காயில் தான். இதில் வந்து ஒரு கரண்ட்டு கொடுத்து இது பண்ணுவாங்க. இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், 2 டிஸ்க்கு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதுவும் கெப்பாசிட்டர் தான், டிஸ்க் டைப் கெப்பாசிட்டர். இது செராமிக் டைப்பு. இதை நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஓம்ஸில் வச்சுங்க. ஓம்ஸில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த காயில் நல்லா இருக்கா என்னன்னு காயிலோட வைண்டிங்கை செக் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த லாஸ்ட்டு ரெண்டுமே தான் காயிலோட ஓம்ஸ் பார்க்குறது. 22.2 ஓம்ஸ் காட்டுது பாருங்கள். காயில் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக காயில் ஷார்ட் இல்லை, இதுவும் இல்லை, ஓப்பன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமாக காட்டும். ஷார்ட்னா உங்களுக்கு ரொம்ப கண்டினியூட்டி காட்டும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நீ கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், இது வந்து நானோஃபாரட் கெப்பாசிட்டி செக் பண்ணுறதுல வச்சுருக்கேன். பார்த்தீங்க, இங்கே பாருங்கள் 41 நானோஃபாரட் காட்டுது. பாருங்கள், இதுவும் 41 நானோஃபாரட் காட்டுது. இது வந்து அந்த டேட்டா ஷீட்டில் எடுத்து அந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ காட்டும், என்ன வேல்யூ எதுன்னு காட்டும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இது நல்லா தான் இருக்குது ரெண்டுமே. ஆக்சுவலாக இது வந்து சீரியஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒன்று தனித்தனியாக செக் பண்ணிங்கன்னா தான் வேல்யூ காட்டும் உங்களுக்கு. மறுபடியும் இதை நான் வந்து கரெக்டாக அதேமாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் பாருங்கள், இந்த ஸ்ப்ரிங் ஏதாவது நவுந்திருந்தாலும் உங்களுக்கு வந்து சரியாக ஒர்க் ஆகாமல் இருக்கும். அதனால் இதை வந்து மறுபடியும் இருந்த மாதிரியே மறுபடியும் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், கரெக்டாக அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரிங் இதில் வச்சுட்டு லாக் பண்ணிங்கன்னா உள்ளே லாக் ஆகிடும். பாருங்கள், லாக் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து காயில் அந்த பெல்லோ வந்து மேலே கீழே போயிட்டு வரப்போ இது பண்ணுறது. மேலே உள்ள அட்ஜஸ்ட்மெண்ட்டை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிடாதீங்க. மேலே இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட்டை கழட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இது கரெக்டாக இதாக இருக்காது அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ப்ரெஷர் சுவிட்ச் வந்து அது செட்டிங் வச்சுருப்பாங்க. அதனால் அந்த செட்டிங்கை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். பாருங்கள், திருப்பி அதை லாக் பண்ணிவிட்டேன். மெயின் கவரை லாக் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரூவை போட்டுக்கலாம். மெயின் கவர் இது பண்ணதுக்கப்புறமும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. லைட்டாக அதில் ப்ரெஷர் கொடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லைட்டாக மூவ்மெண்ட் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். கையால் தொட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த மூவ்மெண்ட்டு. பாருங்கள், செக் பண்ணிக்கலாம். ஏன்னா மாட்டுறப்ப ஏதாவது கட்டாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் உங்களுக்கு மறுபடியும் எடுக்காமல் போயிடும். அதனால் மாட்டினதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, கரெக்டான வேல்யூ காட்டுது. அதேமாரி இதையும் செக் பண்ணிக்கோங்க. உள்ளே அந்த இது எது ஷார்ட் ஆகிருந்தாலும் கம்பி இது டச் ஆகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து கரெக்டான இது காட்டாது. பாருங்கள், கரெக்டாக காட்டுது. ஓப்பனில் இருக்கும்போது செக் பண்ணப்போ என்ன வேல்யூ காட்டுனதோ அதே தான் காட்டுது.
ஓகே, இதை இப்போ திருப்பி மறுபடியும் மாட்டிட்டு மேனுவலாக நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து ஃபஸ்ட்டு ஓடுதா என்னென்னு செக் பண்ணிக்கோங்க. வோல்டேஜ் எவ்வளோ வருது என்னென்னு செக் பண்ணலாம். அதுலேயும் பாருங்கள், ஆன் பண்ணிட்டேன். பாருங்கள், சென்டர் பின்னு 2 சைடு பின்னு இருக்கும். சென்டர் பிளாக்கு, 2 சைடு ஒயிட் இருக்கும். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சென்சார் கனெக்ட் பண்ணல, அதனால் PR5 காட்டுது. பாருங்கள், லாஸ்ட்டுக்கு வோல்ட்டு காட்டாது. சென்டர் வைங்க. நடுவுலையும் இந்த கார்னர் அந்த கார்னருக்கு தான், சென்டருக்கும் இந்த கார்னர் அந்த கார்னரும் வோல்டேஜ் காட்டும். சென்டர் நெகட்டிவ், இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். 2.4 வோல்ட் ரெண்டுத்துலேயுமே வருது ஈவனாக. 2.4 காட்டுது. இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணலாம் நம்ம எப்படி இருக்குது என்னன்னு. ப்ரெஷர் சென்சாரை கனெக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பின்ன நீங்கள் ஒரு சைடு வழியாக தான் அதை லாக் பண்ண முடியும். உள்ளே வச்சு லாக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். உள்ளே கரெக்டாக பின்னு சீட் ஆகிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. இப்போ செக் பண்ணலாம் வாங்க. ஆன் பட்டு தான் செக் பண்ண முடியும். ஆன் பண்ணிட்டேன். எவ்வளோ வேரியேஷன்ஸ், என்ன வேரியேஷன்ஸ் வருதுன்னு பார்ப்போம். வோல்டேஜ்லாம் கரெக்டாக வருது. செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கொடுத்து செக் பண்ணணும். செக் பண்ணும்போது வந்து ஏசி வோல்டேஜில் வச்சு செக் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக காட்டும். டிசியில் அந்த வேரியேஷன்ஸ் காட்டாது. ஏசியில் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஏசியில் வச்சுட்டு இங்கே பாருங்கள் 0.24 இங்கே பாருங்கள். நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அது மாறும், அந்த வோல்டேஜ் வந்து மைல்டாக மாறும். இங்கே பாருங்கள், ப்ரெஷர் கொடுக்கும்போது பாருங்கள் வோல்டேஜ் லைட்டாக மாறுது பாருங்கள். அதில் வர அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால அது மாறும். அது இங்கே பாருங்கள், சேம் 2 சைடும் மாறுது. இப்போ இதிலே வச்சிங்கன்னா இந்த லாஸ்ட் வச்சிங்கனாலும் வேரி ஆகுது. சென்சார் இப்போ ஓரளவு ஒர்க் ஆகுது. இப்போ வந்து நம்ம மேனுவலாக ஆன் பண்ணிவிட்டு பாருங்கள், ஆன் பண்ணியிருக்கேன் இப்போ மேனுவலாக. அதுவே வாட்டர் லெவல் செக் பண்ணுது. நம்ம வந்து அதை இதை கழட்டி விட்டு ப்ரெஷர் சுவிட்சை கழட்டி விட்டுருக்கிறதுனால வாட்டர் ஃபில்லாக தான் காட்டும். பாருங்கள், வாட்டர் வர ஆரம்பிச்சிருச்சு. வாட்டர் ஃபில்லில் இருக்குது. இப்போ ஃபில் ஆனால் தான் ஓடணும். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரெஷர் கொடுத்து ஓடுதா என்னென்னு, ப்ரெஷர் சுவிட்ச் நல்லா இருக்கா என்னென்னு செக் பண்ணலாம். இப்போ நான் மேனுவலாக இந்த ப்ரெஷர் சுவிட்சுக்கு ப்ரெஷர் கொடுக்குறேன். நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து ஒன்ஸ் இந்த இது வாஷ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ப்ரெஷரை விட்டுடலாம். விட்டாலும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும், ஆஃப் ஆகாது. திருப்பி அந்த டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஆஃப் ஆகும். ஏன்னா வாட்டர் ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னு ஒன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் போயிடுச்சுனாலே இது வந்து வாஷ் மோடு ஸ்டார்ட் ஆகிடும். பாருங்கள், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், நான் லைட்டாக ப்ளோ பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப இது பண்ணி ஊதாதீங்க. சும்மா லைட்டாக ஊதினாலே அந்த பெல்லை வந்து நகரும். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துலாம் நீங்கள் ஊத தேவையில்ல. பாருங்கள், திருப்பி நான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டேன். இருந்த பொசிஷன்லேயே அதில் தான், அந்த இடத்துல தான் லைட்டாக பேஸ்ட்டு போட்டு நல்லா ரிமூவ் ஆகாத அளவுக்கு, ஏர் லீக் இல்லாத அளவுக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த டியூப்பில் ஏர் லீக் இருந்தாலும் உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. டியூப்பையும் ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எக்ஸ்ப்ரெஸில் 30 மினிட்ஸில் வச்சுருக்கேன். வச்சுட்டு இப்போ வாட்டர் லெவலை நானே மேனுவலாக கம்மி பண்ணுறேன். 3 பாயிண்ட் வாட்டர் லெவல் வச்சுருக்கேன். வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுக்குறேன். வாட்டர் வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், வாட்டர் எடுத்துகிட்ருக்கு.
இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு, நல்லா கொஞ்சம் வாட்டர் எடுத்துகிட்ருக்கு. பாருங்கள், வாட்டர் கொஞ்சம் அதிகமாகவே முன்னாடியோட இப்போ கொஞ்சம் நிறையா அதிகமாக எடுத்துருக்கு. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸ்டார்ட் ஆகுதான்னு. பாருங்கள் 23ன்னு லெஃப்ட் ஆகிடுச்சு. டைம் 3 நிமிஷம் குறைஞ்சிருச்சு. அதுக்கெல்லாம் வாஷ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஒர்க் ஆகுது. இங்கே பாருங்கள் வாட்டர். இப்போ நான் டோர் ஓப்பன் பண்ணதுனால டோர் ஏரர் காட்டுது. ரன்னிங்கில் இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா டோர் ஏரர் காட்டும். இங்கே பாருங்கள் ஒர்க் ஆகுது, நல்லாவே ஒர்க் ஆகுது. துணி ஃபுல்லாக வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ கரெக்டாக அந்த லெவலில் வந்து கட் ஆகிட்டு ஆன் ஆகிடுச்சு. கரெக்டாக வாட்டர் வர்றது கட் ஆகிடுச்சு. இப்போ நான் டோர் ஓப்பன் பண்ணியிருக்கனால உங்களுக்கு டோர்னு எரர் காட்டுது. இப்போ நான் மறுபடியும் பாஸ் பண்ணிவிட்டு வாட்டர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி ஆன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நார்மலாக 30 மினிட்ஸ்க்கு வச்சுட்டேன். 30 மினிட்ஸ் வச்சு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள், மறுபடியும் வாட்டர் எடுக்குது. கரெக்டாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். மறுபடியும் இப்போ கொஞ்சம் வாட்டர் அதிகமாக எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் இங்கே பாருங்கள் 30 மினிட்ஸ்லேருந்து 26ன்னு இப்போ லெஃப்ட் ஆகிருக்கு டைம். இப்போ மறுபடியும் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக வேலை செய்யுது. ஆக்சுவலாக அந்த பெல்லு ஒழுங்காக நகராததுனால தான் நமக்கு இதாக இருந்திருக்கு. இப்போ கழட்டிட்டு அதை இது பண்ணி போட்டோன்னே இப்போ ஒழுங்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நல்லா தெரிஞ்சுப்பீங்க. தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.